திருப்பலி முன்னுரை. பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறாகிய இவ்வாரத்தை நல்லாயன் ஞாயிறாகவும் இறை அழைத்தலுக்கான ஞாயிறாகவும் கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுகின்றது. இன்றைய நாளில் நமது ஆன்மீக மெய்ப்பலரான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். முதல் வாசகத்தில் பேதுரு எருசலேம் மக்கள் மத்தியில் உரையாடும் போது, நாம் ஒதுக்கி தள்ளிய இயேசுவே நம் மீட்புக்கான மூளைக்கல்லாக இருக்கிறார் என்பதை ஆணித்தனமாக விளக்குகின்றார். இரண்டாம் வாசகத்தில் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற மேன்மையான நிலையை அடைந்திருப்பதை புனித யோவான் சுட்டிக்காட்டுகின்றார். நற்செய்தியில் தன் மந்தையின் மீதான அன்பினால் தனது உயிரையே கொடுக்க துணியும் ஒரு நல்ல மெய்ப்பராக இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். அன்பான வழிநடத்தல், அக்கறையுடன் கூடிய புரிதல், ஆபத்தில் துணிந்து காத்தல் என பன்முக தன்மை உடைய இறைவனின் நிழலில் எம் பெற்றோர்கள், பிள்ளைகள், இளையோர்கள் என்று மகிழ்ச்சியாக வாழவும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த தலைமை பண்புகளை தன்னகத்தே கொண்டு இறை பராமரிப்பில் நல்லாயனாக வளரவும் அருள் வேண்டி தொடர்ந்து இக்கல்வாரி திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, புனித வனது சின்னப்பர் தலத்திலே அவர் ஒரு அழகாக காட்சி கொடுத்து தன் மாட்சிமையை, கடவுளுடைய மாட்சிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் இந்த திருத்தலம் உருவாகியிருக்கிறது. குருசடியாக இருந்த அந்த திருத்தலம் இப்பொழுது மிகப்பெரிய எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய இப்படி வனசினப்புடைய மைமையை காணக்கூடிய ஒரு சூழலாக இந்த ஆலயம் அமைந்திருப்பதை நினைத்து பெருமை கொள்கிறோம். இந்த திருத்தலமாக மதுரை உயர் மறைமாவட்டமாக நம்முடைய இந்த கொடுங்காவையில் இந்த புலியால் பங்கு தலம் இருந்த பொழுது 3வது திருத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்க ஜோரா கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். முதலில் ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தலம், அதுக்கடுத்து கொக்குருணி திருத்தலம், அதற்கடுத்ததாக புனித வனசின்னப்பர் குருசடி திருத்தலம்,
அருள் தந்தை சலேத் சாமி மற்றும் நம்முடைய முன்னாள் ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் ஆண்டவர் இந்த இடத்திலே அவர் இணைப்பணியாளராக இருந்த பொழுது அந்த காலகட்டத்திலே 1950ஆம் ஆண்டிலே இந்த தலத்தை, இந்த குருசடியினை திருத்தலமாக அறிவிக்கப்பட்டு அன்றிலிருந்து பக்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த தலத்திலிருந்து ஏராளமான பேர் பலனை பெற்றிருக்கிறார். நான் இந்த இடத்திலே ஒரு குருவாக நிற்கிறேன் என்று சொன்னால் உடைய வண்ணசினப்பருடைய மாபெரும் அழகான ஒரு பரிந்துரை, அவருடைய செயல் நிச்சயமாக அதற்கு நான் சாட்சியாக சொல்ல முடியும். எனவே இந்த நாளில் இந்த நம்முடைய வண்ணசினப்பருடைய இந்த திருவிழாவை நாம் கொடியேற்றி இந்த நவநாட்களிலே நாம் பயணிக்கப் போகிறோம். இப்படி வண்ணசினப்பரோடு நாம் பயணிக்கப் போகிறோம். இந்த திருவிழா, இந்த கொடியேற்ற திருப்பலியினை தலைமையேற்று சிறப்பாக ஜெபிக்க மன்றாட இந்த நாளிலே வருகை புரிந்துள்ள நம்முடைய மறைமாவட்ட பொருளாளர் தந்தையாக இருந்து சிறப்பாக பணியாற்றக்கூடிய அவர் நல்ல ஒரு இறை அனுபவமிக்க ஒரு அருள் தந்தை. பல இடங்களிலே அழகாக நற்செய்தியை அறிவித்து இறை அனுபவங்களை விதைக்கக்கூடிய ஒரு கருவியாக இறைவன் அவரை எடுத்து பயன்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே தந்தை முனைவர் ஆரோன் அவர்களை உங்களின் சார்பாக இந்த மகிமைமிக்க திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். மேலும் இந்த நாளிலே அவரை பார்த்த உடனே நான் அசந்து போயிட்டேன். ஆஹா, நமக்கு எதிரே ஒரு மனுஷன் ஜம்முன்னு வந்து நிற்கிறாரா. உடனே பார்த்தி, எதை பார்த்துருப்பேன்? தலையை பார்த்தி. சரியா, நானே அசந்துட்டேன். இப்போ நம்ம வளர்த்தா அழகு. அமெரிக்காவில் இந்த ஸ்டைலில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நற்செய்தியினுடைய அறிவிப்பு. அமெரிக்க தேசத்தில் எஸ்பிடி சபையில் இணைந்து அமெரிக்காவிலே இந்த ஸ்டைலில் இருப்பார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய நற்செய்தி அறிவிப்பு. புரியுதா? அந்த தளத்தில் அப்படிலாம் இருக்க முடியாது. இப்படி பார்ப்பாங்க. ஆனால் அருள் தந்தை அவர்கள் ஜஸ்டின் எஸ்பிடி சபையை சார்ந்தவர். சொந்த ஊர் முத்து விஜயபுரம், மணக்குளூரா? முத்து விஜயபுரத்தை சார்ந்த அழகான தந்தை அவர்கள் அமெரிக்கா தேசத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரோடு அருள் சகோதரி அவர்களும் கூட வந்திருக்கிறாங்க. அவர் குடும்பம் வந்திருக்கிறது. ஜோரா கரங்களை தட்டி இந்த திருப்பலிக்கு தந்தை அவர்களையும் அருள் சகோதரி அவர்களையும் மற்றும் இறை மக்களாகி உங்களையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். நிற்கின்ற இடம் புனிதமான இடம். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன். இதுதான் இறைவார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கின்ற பாடம். ஒரு சில சிறப்பான இடங்களில் கடவுள் தன் மாட்சிமை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அருவி போல பாய்ந்தோடக்கூடிய ஒரு சூழலெல்லாம் பார்க்க முடியும். இந்த தலம் அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது. இதை எடுத்து பயன்படுத்துவோம். இதில் பாய்ந்தோடக்கூடிய அருளையும் இரக்கத்தையும் கரிசனையும் நாம் பருகி இந்த நவநாட்கள் நமக்கு அர்த்தமுள்ள ஒரு நவநாட்களாக, அர்த்தமுள்ள ஒரு திருவிழாவாக, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கி கடவுளுடைய அல்குடையை சுமந்து செல்லக்கூடிய ஒரு திருவிழாவாக இது அமைய வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இதில் நாம் பயணிப்போம். எனவே இந்த நாளில் வெளியூரிலிருந்து வந்துள்ள அனைத்து திருப்பயணிகளையும் அருள் சகோதரிகளையும் நம்முடைய இணை பணியாளரையும் உங்களின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் இந்த மகிமைமிக்க திருப்பலிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் பயணிப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வை தகுதியோடு கொண்டாட தடையாயிருக்கு நம் பாவங்களுக்காக மனவருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுக. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவர் இறக்குமாயிரம் போட்டு உன்னதங்களை போடுங்க. ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவா, வனாந்தரத்தில் வியத்தகு முறையில் உமக்காக வாழ்ந்திட புனித வனத்து சின்னப்பருக்கு அருளினீரே. நாங்களும் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கு மேலாக அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசக முன்னுரை. மனமாற்றத்திற்கான அழைப்பு. புனித பேதுருவின் முதல் உரையை கேட்ட மக்கள் சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கேட்கிறார்கள். அதற்கு பேதுரு, மனம் மாறுங்கள், இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அன்று 3000 பேர் அந்த ஆயனின் மந்தையில் இணைந்தது போல நாமும் நம் பாவ வழிகளை விடுத்து ஆண்டவரிடம் திரும்பி வர இவ்வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெஸ்ஸியாவும் ஆக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரை திருவசனங்கள் 14a 36 முதல் 41 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் அனைவரும் மெஸ்ஸியாவாக்கினார் என்பதை இஸ்ராயேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. மீண்டும் பாடுவோம். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார்.
அமைதியானர் நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை உடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசக முன்னுரை. நம் ஆன்மாக்களின் நாயராகிய கிறிஸ்து நமக்காக துன்புற்று நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றார். நாம் சிதறிப்போன ஆடுகளைப் போல இருந்தோம். ஆனால் இப்போது நாம் ஆன்மாக்களின் நாயரும் கண்காணிப்பாளருமான அவரிடம் திரும்பி வந்துள்ளோம் என்று புனித பேதுரு கூறுகிறார். அவர் தம் காயங்களால் நமக்கு குணமளித்தார் என்பதை உணர்ந்து இவ்வாசகத்தில் பக்தி உணர்வோடு செவிமெடுப்போம். இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 20b முதல் 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பெருமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள்.
இதற்காக அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்டபோது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்டபோது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தன் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஊமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் மன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை.
ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும்பொருட்டு வந்துள்ளேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, ஆண்டவர் இயேசுவுடைய நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் ஆசி கூறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய புதிய பங்கு தந்தையாக அவர் தந்தை சாமிநாதன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய பங்கிலே, கிராமங்களிலே ஆன்மீக எழுச்சி எல்லா மக்களிலும், எல்லா தலங்களிலும், எல்லா கிராமங்களிலும் பங்களவிலும் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நம் பங்கு தந்தைக்கு கரம் தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். உண்மையாகவே நாம் எல்லோருமே ஒரு வல்லமையான புனிதர் வாழக்கூடிய இடத்திலே இங்கே கூடியிருக்கிறோம். திருக்கொடி ஏற்றப்பட்டு விட்டது என்றால் உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை இயல்பாகவே வர வேண்டும். எசையா புத்தகம் 42:8 சொல்லப்பட்டவாறு கடவுள் உங்களுக்காக புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமேன். புதிய காரியம், ஒரு நல்ல செய்தி, மங்கள செய்தி இந்த திருக்கொடியேற்ற நாளிலிருந்து உங்கள் வீடு தேடி வரும் என்ற நம்பிக்கை இந்த தலத்திலே உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் வேளாங்கண்ணிக்கு நாம் செல்லுகிறோம். அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா அருங்காட்சியகத்தில் ஒவ்வொருத்தரும் பெற்ற புதுமையை வைத்து வேண்டுதலை எழுதி வச்சுருப்பாங்க. பார்க்கவே நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இவ்வளவு அற்புதம் நடக்குதான். இதே போன்று இங்கே அருங்காட்சியகம் வைத்திருந்தால் நிச்சயமாக வேளாங்கண்ணியைப் போல அவ்வளவு பேருடைய சாட்சியங்களும் இங்கே எழும்பியிருக்கும். நம்ம அருங்காட்சியகம் வைக்கலை. அப்படிப்பட்ட பெரும் புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிற புனித ஸ்தலம்தான், திருத்தலம்தான் கொடுங்காவையில் புனித வனத்து சின்னப்பருடைய திருத்தலம். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இங்கு வந்த பிள்ளைகள் வெறுங்கையராய் போனதில்லை. வைத்த வேண்டல்கள் நிராகதியாக மாறியதில்லை. நம்பி வருகிற எல்லோருமே இந்த புனிதர் வாயிலாக அவர் தம் பரிந்துரையில் இயேசு ஆண்டவரிடம் அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பது உண்மை. நான் கொடுங்காவயலுக்கு எங்கள் அம்மாட்ட நான் போகிறேம்மா அது கொடியேற்றுன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு அவங்க வழி சொல்கிறாங்க, இப்போ தப்பா முடியலை, கொடியேற்றத்துலேருந்து திருவிழாவுக்கெல்லாம் நம்ம குடும்பத்தோடு இங்கே போவோம்ப்பா, நம்ம குலதெய்வம்னு சொன்னாங்க. அவங்க இப்படி போங்கப்பா, கிளியர் வழியாக போனீங்கன்னா பக்கத்தில் இருந்துறாங்க. அப்போனா பாருங்களேன், பரிச்சயமாக இந்த ஆலயம் எல்லோருக்கும் தெரிகிறது. நிச்சயமாக நான் சொன்ன இறைவாக்குப்படி எசையா 42:8 புதிய காரியம். இதுவரை நீங்கள் எந்த காரியம் நடக்கலை நினைச்சீர்களோ, எந்த காரியம் கைகூடவில்லை என்று நினைத்தீர்களோ, எந்த காரியத்திற்காக நீங்கள் வேதனையும் வருத்தங்களும் பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதில் மாற்றத்தை கடவுள் அனுமதித்து புதிய காரியத்தை செய்கிறார். இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாம் வைத்து அவரது மனநிலை நம் மனநிலையாக மாறிவிட்டது என்றால் நிச்சயமாக அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் குடும்பங்களில் அருள்மலையாய் கொட்டும். ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் அவர் எடுத்துக்கொண்டது. என்னவென்றால், கடவுள் என்னை பாதுகாக்கிறார், கடவுள் என்னை பராமரிக்கிறார். காட்ஸ் ப்ராவிடன்ஸ், அதை அவர் நம்பினார். தன்னுடைய 15 வயதிலே அம்மா அப்பாவை இழக்கிறார். கைவிடப்பட்ட நிலை, ஆதரவற்ற நிலை. அந்த நிலையில் அப்படி இருக்கிற நமக்கு இன்றைக்கும் எனக்கும் யாரும் இல்லை.
ஆதரவுக்கு ஆள் இல்லை, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு வனத்து சின்னப்பர் சொல்லித் தருகிறார். அவர் கற்றுக்கொண்டது என்ன? கடவுள் என் ஆறுதல், கடவுள் என் அடைக்கலம், கடவுள் என் புகலிடம். எல்லாரும் கைதட்டி சொல்லுங்க, கடவுள் என் புகலிடம். சொல்லுங்க, கடவுள் என் அடைக்கலம், கடவுளே என் பராமரிப்பு. ஆமென், ஆமென். அப்படி நம்முடைய மனநிலை வர வேண்டும். ஒன்றும் இல்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்கிறவர் அவர். ஒன்றுமில்லை என்ற அந்த 15 வயதிலே பச்சை பிள்ளையாக வாழ்க்கையை நினைத்து பார்க்க போகிற வனத்து சின்னப்பர் அம்மா அப்பாவை இழக்கிறார். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பிள்ளைகள் அவரை நினைவு கூறுகிறோம் என்றால் கடவுள் தன் பாதுகாவல் என்று நம்பினார். இயேசுவை தன் வாழ்க்கையில முதன்மைப்படுத்துகிறார், முன்னிலைப்படுத்துகிறார். அந்த நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுகிற பொழுது நான் சொன்ன பார்களே, புதிய காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதை யாரும் தடுக்க முடியாது, தடுப்பதற்கான சூழ்நிலையும் உண்டாகாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அல யாரும் இல்லை. இந்த மனநிலையை யாருக்குன்னா எளிய மக்கள், கஷ்டப்படுகிற மக்கள், அன்றாட காட்சிகள், அன்றாட உணவுக்காக போராடுகிற மக்களுடைய கேள்விகள். அதையும் தாண்டி பணவுள்ளவனுக்கு இந்த கேள்வி. வனத்து சின்னப்பருடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் அவர் காட்சி கொடுத்து வெளிப்படுத்தினாரோ அங்கெல்லாம் எளிய மக்கள் இருக்கிற இடங்கள், கிராமத்து மக்கள் வாழக்கூடிய இடங்கள். கடவுள் எங்களை பராமரிப்பார் என்று கடவுளை மட்டும்தான் நம்பியிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நிலத்தையோ சொத்துகளோ சுகங்களையோ மற்றவற்றை நம்பாமல் கடவுள் தான் எங்கள் அடைக்கலம், அங்கதான் காட்சி கொடுத்திருக்கிறார். மனசினப்புற ஆலயங்கள் பூரா அப்படித்தான். அப்ப என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எண்ணத்திலே சிந்தையிலே சிந்திக்கக்கூடிய எழக்கூடிய பல்வேறுபட்ட கேள்விகள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு போராட்டம்? ஏன் எங்கள் குடும்பத்தில் மட்டும் வறுமை, ஏழ்மை, கஷ்டம், காலங்காலமாக நாங்கள் ரத்த வேர்வை செஞ்சு தான் உழைச்சு சாப்பிடணுமா என்ற கேள்விக்கெல்லாம் பதில் வேண்டும் என்றால் நீங்கள் வனத்து சின்னப்பர் கொண்டிருந்த மனநிலை என்னவென்றால், கடவுள் என் அடைக்கலமாக இருக்கிறார், இவை மாறும் என நம்பணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கடவுளே என் நம்பிக்கை, கடவுளே என் அடைக்கலம். ஆமென். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கஷ்டப்படுவதை, அழுவதை பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய கடவுளை தான் நாம் விசுவசிக்கிறோம். லாசர் வீட்டில் ஒரு இறப்பு, இயேசு போய் அழுகிறார். தன் துக்கத்திலே நம்மோடு இருக்கக்கூடிய கடவுள், துயரத்திலே நம்மோடு இருக்கக்கூடிய கடவுள் நமக்காகவே நம் துயரம், பாடுகள், வேதனை, பாவங்கள், சாபங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்பதற்காகவே சிலுவையை சுமந்த கடவுள். எனவேதான் அப்படிப்பட்ட கடவுளை கண்டு வனத்து சின்னப்பர் தன் வாழ்க்கை அவருக்காக அர்ப்பணிக்க இழக்க புறப்படுகிறார். இப்படிப்பட்ட கடவுள் இருக்க முடியாது. இணைச்சட்டம் 4:7 இந்த கடவுளை போல தன் மக்களுக்கு மிகவும் நெருக்கமான கடவுள் வேற யாருமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படி தன்னுடைய சிறு பிராயத்தில் இருந்த ஏழ்மை, வறுமை, தன்னுடைய குடும்பத்தில் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, இவற்றையெல்லாம் உணர்ந்த அனுபவித்த மனிதர் இந்த கடவுளை, இந்த இயேசுவை நம்பினால்தான் நாம் வாழ முடியும் என்று எத்தனிக்கிறார். எனவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முயற்சி செய்கிறார். அதன் பிறகு இந்த ஆண்டவருக்காக போய் குகையில், எகிப்தில் குகையில் போய் இருந்து தன் வாழ்நாள் முழுவதையும் கழிக்கிறார். எப்படி அவர் கடவுளை நம்பினாரோ அப்படியே கடவுள் அவருக்கு நலம் செய்கிறார். எப்படி என்றால், நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், காக்கா வந்து வடையை தூக்கிட்டு தான் போகும், வடை கொண்டாந்து கொடுக்காது.
இவருக்கு பன் கொண்டாந்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் சரியான டயத்துக்கு வந்து காகம் வந்து இவருக்கு உணவு கொடுக்கிறது. அதுதான் கடவுள் பராமரிக்கிறது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வரலாற்றில் எத்தனையோ பெரும் பெரும் ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். வனத்து சின்னப்பனுடைய அடக்கத்தை, அவருக்கான அந்த அடக்க சடங்கிலே 2 சிங்கங்கள் நின்று குழி தோண்டி புதைப்பதற்கு உதவி இருக்கிறது. மனிதனை அப்பாற்பட்டு கடவுள் எப்படியெல்லாம் இவரை பராமரித்தார், பாதுகாத்தார், உடனிருந்தார் என்பதற்கு இவையெல்லாம் சத்தியங்களும் சாட்சியங்களும். எனவே உங்களுக்கும், நீங்கள் இவரைப் போல என் கடவுள் என்னை பராமரிப்பார், அவருக்காக தான் இருப்பேன், அவரை தான் நம்புவேன், அவரை தான் அன்பு செய்வேன் இருந்தீர்கள் என்றால் யார் மூலமாவது உங்கள் தேவைகளையும் நலன்களையும் சந்திக்கக்கூடிய கடவுள் நம் கடவுளாக இருக்கிறார். ஆமென். திருப்பாடல் 125:1 ஆண்டவரை நம்புவோர் சீயோன் மலை போல அசையாது இருப்பார்கள். ஆமென். உங்களை யாரும் அசைக்க முடியாது, எந்த நபரும் உங்களை வீழ்த்த முடியாது. ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் நீங்கள் வீழ்ந்து போகணும், நீங்கள் அழிந்து போகணும், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அக்கம் பக்கத்தார், அண்டை வீட்டார், சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த யதார்த்தத்தை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் சந்திக்க வேண்டும். ஒரு பிள்ளைய நல்ல ஸ்கூலில் சேர்த்திட்டா கூட பொறுக்காத நபர் இருக்கிறார். ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்குதுன்னா பொறுக்காத மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் எழும்பணும், உயரணும் நினச்சிங்கன்னா கடவுள் மட்டிலே உங்கள் அன்பும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், ஒரு பெரிய பணக்காரன் பணம் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய போட்டி வச்சுருக்கிறான். என்ன போட்டினா, அவன் வீட்டில் பெரிய ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கிறான், நீச்சல் குளத்தில் விஷ பாம்புகளை உள்ளே போட்டான். அந்த விஷப்பாம்பு லைட்டாக தின்னா கூட உயிர் போயிடும். அப்படிப்பட்ட விஷப்பாம்புகளை போட்டு ஊருக்கு அறிக்கை செய்கிறான். யார் இந்த நீச்சல் குளத்தில் இந்த பகுதியில் குதித்து அந்த பகுதியில் வெளியே வந்துட்டிங்கன்னா, உயிரோடு வெளியே வந்துட்டிங்கன்னா 1000 ஆடுகள் அப்படின்னு சொல்கிறான். 2வது 100 ஏக்கர் நிலம் தருங்கிறான். அதுவும் வேணான்னா செல்வந்தனாகி என்னுடைய குடும்பத்தினுடைய மருமகனாக அழகான மகள் இருக்கிறார், வரலான்னு சொல்கிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பரவாயில்ல, மருமைன்னு சொல்கிறேன், கை தூக்குறாங்க ஒரு அம்மா. பாருங்களேன், ஊரே வரிஞ்சு கட்டி நிற்கிது. வந்தா நீச்சல் குளம் சுற்றி பெண்களை குழந்தைகள் எல்லாம் பார்க்கறதுக்காக நிற்கிறான். அனௌன்ஸ் பண்ணுறாங்க, குதிக்கிறவங்க குதிக்கலாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பையனும் குதிக்கலை. ஆனால் இன்னைக்கு யதார்த்தமாக வச்சா இந்த வீட்டில் இந்த மனைவி பிள்ளைகளோட இந்த கணவரோட இருப்பதற்கு குதிச்சிருவாங்க. ஆனால் ஒரு பிள்ளையும் குதிக்கல, வேடிக்கை பார்க்குது. திடீர்னு கடைசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நேரம் முடிய போகிறது, குதிக்கிறவங்க குதிச்சிருங்கன்ட்டு. கடைசியில் ஒருத்தன் தப்புனுக்குள்ளே விழுந்துட்டான். விழுந்து நீச்சல் அடித்து வெளியே வந்துட்டான். எல்லாம் ஊரே அவனை தூக்கி கொண்டாடிட்டான், ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவன் அழுகிறான், பதட்டப்படுறான். கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் இந்த 3ல்? எனக்கு எதுவும் வேணாம், என்னை ஆளை விடுங்க. முதல்ல எனக்கு தெரிஞ்சாங்கன்னு எவன் என்னைய உள்ளே தள்ளி விட்டது, முதல்ல எவன் என்னை உள்ளே தள்ளிவிட்டேன். நம்மளை உள்ளே தள்ளிவிட்டு அழிந்து போகணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நாம் வாழணும், எழும்பணும், நம் சந்ததி நிலைக்கணும் நினைத்தால் ஒன்று மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும், உங்களை நிலைக்க வைக்கும், உயர வைக்கும், சொலிக்க வைக்கும், முன்னேற வைக்கும். அது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பியாக வேண்டும். அந்த அன்புக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அந்த அன்புக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும், அந்த அன்புக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். அந்த அன்பை நோக்கி உங்கள் கால்கள் புறப்படணும். அந்த ஆண்டவரை தேடி உங்கள் மனது எழும்பணும். ஒரே ஒரு கேள்வி, இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம்
போன வாரம் சண்டே பூசைக்கு போனவங்க மட்டும் கை உயர்த்துங்க. பூசையில் பொய் சொல்லக்கூடாது, கூட்டத்தோட கை உயர்த்த பாருங்க. இப்படி இருந்தால் நம்ம குடும்பத்தில் எப்படி புதிய காரியம் நடக்கும்? இருக்கக்கூடிய பேரில் காவாசியரோட சண்டே மாஸ் பார்க்கல, கடன் திருநாள். அப்போ ஆண்டவருக்கு நான் எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அப்ப சாதாரண மனிதன், உங்களுடைய சாதாரண மனிதனுடைய வார்த்தை, சாதாரண மனிதனுடைய அந்த எரிச்சல், பொறாமை உன் குடும்பத்தை வீழ்த்திவிடும், உன் குடும்பத்தை நாசமா ஆக்கிடும். ஏனென்றால் மனிதர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அக்கம் பக்கத்தால் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ வசதியாயிடக்கூடாது, முன்னேறிடக்கூடாது, என்னை விட நல்லது கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழ நினைச்சாயினா கடவுள் தான் உன் அடைக்கலம், பராமரிப்பு, பாதுகாப்பு என்கிற இந்த நம்பிக்கையிலே என் அன்பு பிள்ளைகளே உறுதியாகுங்கள், அதற்கு முன்னிலை கொடுங்கள். ஏன் பல சந்ததிகள் நாம் முன்னேற முடியாமல் இருப்பதற்கான காரணத்தில் முக்கியமான காரணம் என்னவென்றால் கடவுளை அப்பப்போ தொட்டுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது. ரெகுலராக இருக்கணுமே, ரெகுலராக அந்த ஆண்டவர் மட்டும் உங்கள் ஐக்கியத்தை வச்சு பாருங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், கடவுள் செய்யக்கூடிய அற்புதங்கள் உங்கள் கண்களுக்கு வியப்பாக இருக்கும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகிச் சென்றாலும், எப்ராயிம் நீ என்னை கைவிடுவீரோ, இஸ்ராயேல் நீ என்னை மறந்திடுவீரோ. அப்பா நீங்க இருக்கையில் பயமே இல்லை, ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமே இல்லை. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பாருங்களேன், இப்போ தவக்கால தியானம், மறைமாவட்ட தவக்கால தியானம் நம்ம ரஸ்தாவில் நான் தான் கொடுத்தேன், நானும் ஃபாதர் மரிய ட்ரெஸ்ஸும் கொடுத்தோம். 3வது நாள் கர்ப்பவதியான ஒரு தாய், கணவன், பிள்ளைங்க ஒரே அழுக வந்து நிற்கிறாங்க. குழந்தையை தாங்கியிருக்கிற இந்த பிள்ளை மலையாக அழுகுது. ஃபாதர் 9 மாதம் தவம் இருந்து இந்த குழந்தை கிடச்சிச்சு. இப்போ என்னென்னா குழந்தை தலைகீழாக போய் சுருகிருச்சான். ஆப்ரேஷன் பண்ணணும், பண்ணாலும் எப்படி வருமனு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபாதர்னுங்குது. சரி, இந்த 3 நாள் தியானத்தில் பங்கேற்றாது கடவுள் ஏதாவது காரியம் பண்ணுவான்னு வந்திருக்கோம்னு சொல்லி அழுதாங்க. பிரைஸ் தி லார்ட். யோவான் 14:6, யோவான் நற்செய்தி 14:6, அவரே வழி, அவரே சத்தியம், அவர்தான் வாழ்வு. இது உடனே உங்கள் லைஃப்பில் வரணும். எங்கே நீ பிரச்சனை சந்திக்கிறாயோ அங்கே உன் ஆண்டவரை நினைவு கூற ஆரம்பி. யோபு நினிவே மக்களை, யோபு அல்ல, நினிவே மக்களிடம் போய் போதித்த யோனா, அவர் சொல்லுகிறார், நான் என் ஆண்டவரை மீன் வயிற்றில் இருந்து கொண்டே நான் கதறினேன். ஆண்டவரே, ஆண்டவரே கதறினேன். அவர் தன் ஆலயத்திலிருந்து என் குரலை கேட்டார். ஆமென். எங்கே பிரச்சனையோ, எங்கே போராட்டமோ, எங்கே நெருக்கடியோ உடனே போன் எடுத்து மனுஷன் பேசி ஆறுதலும் நம்பிக்கையும் பெற நினைக்காதே. முதலில் நினைக்க வேணும், நீ கூப்பிடுகிறவரும் உன் ஆண்டவராக இருக்கட்டும். அவரை தாண்டி உண்மையாய் உன் பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய, முடிவு தரக்கூடிய ஒரு மனிதர் கூட இந்த உலகத்தில் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இது சத்தியம் அன்புக்குரியவர்களே. நீங்கள் ஒரு பிரச்சனையை சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சொல்லிட்டு நீங்கள் தேவோட்ட போயிட்டு வருவீங்க, ஊர் அந்த பிரச்சனை பரப்பிட்டுருவாங்க. ஆனால் நம்பி சொன்னோம்னு சொல்லுவீங்க. நம்பியில் சொன்னேன், வீடு திரும்புறதுக்குள்ளே எப்படி நீ அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு. அதான் மனிதர்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட நீ ஒப்பு கொடுக்கணும். இந்த பிள்ளைய பாருங்களேன், 3 நாள் தியானத்துக்குன்னு வந்தாங்க. வயிற்றில் இதே திருச்சிலுவை வைத்து செபிச்சு, அபிஷேக எண்ணெய் வாங்கிட்டு வாங்கம்மான்னு சொல்லி மந்திரிச்சு, அபிஷேக எண்ணெய் தடவி ஒரு ஜெபமாலையை கொடுத்தேன். ஜெபமாலையை வயிற்றில் வச்சு, நீ சொல்லுமா, ஜெபமாலை சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். என் அன்புக்கும் பாசத்துக்கும் புரியவர்களே,
ஏறக்குறைய இப்போ என்ன அறுவை சிகிச்சைக்காக ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரத்தில் போகலாங்கிற மாதிரிக்கு வந்துட்டாங்க. அதுக்கு இடையில போவோம் அப்படி வந்திருக்காங்க. பாருங்களேன், 4வது நாள் நான் சொன்னேன் டெய்லி அபிஷேகம் எண்ணெய் தேய்ச்சி ஜெபமாலை சொல்லுமா, சரியாங்க நிச்சயமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். 4 நாளுக்கு அப்புறம் அலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க, குழந்தை போய் மாறா போய் சொருகிட்டு இருந்த குழந்தை இயல்புக்கு வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 15-16 நாள் ஆக்குறது, நிச்சயமாக சுகப்பிரசவத்துக்கு தேவன் வழிவகுப்பார். ஆமென். உடனடியாக உன் பிரச்சனையை சந்திக்கிற கடவுளிடம் உங்கள் மனதை திருப்புங்கள். அதுதான் ஆசீர்வாதம். நான் கொடி ஏற்றிட்டேன், அதுக்கு தான் வருவேன், அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரமாட்டேன், அதுக்கப்புறம் திருவிழாவுக்கு வருவேன். நான் கொடி ஏற்றிட்டேன், இருக்கிற மற்ற வேலை எல்லாத்தையும் பார்த்துருவேன். நோ, ஆசீர்வாதம் உனக்கு வேணும். நீ வர்ற மக்கள்லாம் கவனிக்கிறது ஒரு திருப்பணியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்திலே அமர்ந்து திருப்பலியில் பங்கேற்று இறைவார்த்தையை கேட்டு என்னை நான் ஒவ்வொரு நாள் அபிஷேகத்துக்குள்ளே ஆட்படுத்தாமல் நான் போகிற பொழுது வந்து போகிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு, உங்களுக்கு விரயமாக மாறிவிடும். அப்ப ஆண்டவரை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த காரியமானாலும் திருப்பலி, இந்த மறையுறை, அந்த ஜெப நேரத்தில் நான் அங்குதான் இருப்பேன், என்னை விட்டுருங்க, அதுக்கப்புறம் என்ன வேலையால் செய்கிறேன் என்று சொல்லி முதலில் பிரையாரிட்டி கடவுள் தான், கடவுளுடைய திருப்பலி தான், கடவுளுடைய இறைவார்த்தை தான், அங்கே இருக்கிற ஜெப வழிபாடு தான். அதில் நின்று பாருங்கள், நீங்கள் நினைத்து பார்க்காத புதிய காரியத்தை கடவுள் ஆண்டவர் வானத்து சின்னப்பரின் பரிந்துரையில் உங்களுக்கு செய்ய போகிறார். நான் நம்புகிறேன். நம்புகிற பிள்ளைகள் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே நீரே என் அடைக்கலம், நீரே என் கடவுள். பாருங்களேன், இணைச்சட்டத்தில் 23:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வாழ்வினுடைய உயர்வு கடவுளை தவிர வேறு யாராலும் நடக்காது. ஆமென். நீ உயர நினைக்கிற, ஒரு வீடு கட்ட நினைக்கிற, நிச்சயமாக கையில் பணம் கூட இருக்கும், ஆனால் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகி போயிடும். என்ன வேணாலும் வச்சிருந்துருக்கலாம், அதை நம்பி இறங்கக்கூடாது, கடவுளை நம்பி இறங்கணும். ஏன் இந்த ஆண்டவருக்காக ஒரு குகைக்குள்ளே தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரை நினைத்து கொண்டே தன் வாழ்க்கையை நடத்திய வனத்து சின்னப்பர் இன்றைக்கு பரிந்துரைக்கிற எல்லா விண்ணப்பங்களும் கேட்கப்பட்ட அற்புதங்கள் அங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற பெரும்பெரும் திருத்தலங்களில் வனத்து சின்னப்பரை நோக்கி வர்ற பிள்ளைகள் அற்புதங்களை பெறுகிறார்கள். ஒரே காரணம் என்னவென்றால், இந்த வனத்து சின்னப்பர் நினைத்து கொண்டே இருப்பேன் என் இயேசுவே உன்னை நினைத்து கொண்டே, அந்த மனநிலையிலே இருந்தார். நினைத்து கொண்டே கடவுளோட கனெக்ட் ஆகிட்டே தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய ஸ்தலத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார், கடவுளையே தன் நினைவாக மாற்றுகிறார். எனவே நீங்கள் பார்க்குறோம், புனித வனத்து அந்தோணியார் இவரை கண்டு மெய் செலுத்து போகிறார். உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி, உங்கள் ஆன்மீகத்தை நான் எடுத்துக்கிறேனே, இப்படி கடவுளோடவே ஐக்கியமாகி இருக்கிறீங்களே என்று சொல்லி வந்தார். அவரே பெரிய புனிதர். 300 ஏக்கர் நிலத்தை விட்டுட்டு துறவு வாழ்க்கைக்கு வந்த வனத்து அந்தோணியாரே வனத்து சின்னப்பரை பார்த்து, உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் கடவுளுக்கு உகந்த ஆன்மீகம், அதை நான் கற்றுக்கிறேன், அந்த வழியில் நான் நடக்கிறேங்கிற வந்தார். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நிதமும் அணுவாய் இந்த ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கிற வனத்து சின்னப்பரை போல நீங்களும் உங்கள் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைவாக கிடைக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம். சாதிசன மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சேனைகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. எசையா புத்தகம் 49:15. தாய் மறந்தா கூட உன்னை மறக்க மாட்டேன். இந்த அன்புக்கு தான் பிரமாணிக்கமாய் வனத்து சின்னப்பர் இருந்தார். நீங்களும் இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வாசகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பேதுரு அறிக்கை செய்கிறார், நீங்கள் கொன்ற
ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்து விட்டார். இவர் வாழுகிற கடவுள், உயிரோடு இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவர். எனவே நீ வாழணும் என்றால் அந்த ஆண்டவரை நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த ஆண்டவர் பெயரை உச்சரித்துத்தான் ஆக வேண்டும். அந்த ஆண்டவருக்கு உன் இதயத்தில் இடம் கொடுக்கணும். அப்படி யாராவது ஆண்டவர் பக்கமே, கோயில் பக்கமே வராம இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்பதை நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எனவே அதிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவரை நம்பி அவரை அன்பு செய்யுங்கள், நிச்சயமாக புதிய காரியம் செய்வார். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, ஏன் அவர் தன்னை தவத்திலும் நோன்பிலும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் என்றால், தவம் நோன்பு எதுக்குன்னா உலக பிரகாரமான இச்சையான வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளிவந்துடணும். அதுதான் கடவுளுக்கு பிரியம் தரும். உலகத்தை முன்னிலைப்படுத்தக்கூடாது. இயேசு யோவான் நற்செய்தி 15:14 சொல்கிறார், நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆமென். உலகை சார்ந்த விஷயம் என்னவென்றால் பகைமை. உலகை சார்ந்த விஷயம் என்றால் கோபம். உலகை சார்ந்த விஷயம் என்னவென்றால் மன்னிக்க முடியாமை. உலகை சார்ந்த விஷயம் என்னவென்றால் களியாட்டம், குடிவெறி, அதே போல விபச்சாரம். உலகத்தின் இச்சைக்குள்ளே தங்களை ஒப்புக் கொடுக்கிறது. அப்ப உலகை சார்ந்த விஷயத்திலிருந்து நீங்க வெளிவரணும். அப்ப கடவுளுக்குரிய காரியம் என்ன? அன்பு, மன்னிக்கிறது, இரக்கம் காட்டுகிறது, தூய்மையான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. இதுல எங்கேயாவது கோளாறு இருக்கிறது, எங்கேயாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை சரி செய்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நீங்கள் உலகை சார்ந்தவராக இல்லதால் உலகத்தை வெற்றி கொண்ட கடவுள் உங்களுக்கு உலகு சார்ந்த எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவர் தர வல்லவர். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை நீங்கள் அனுபவிக்க நினச்சிங்கன்னா கீழ்த்தரமான விஷயங்களை விட்டுறணும். இந்த திருக்கொடி மேலே உயர்வது போல ஆண்டவரே இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்களும் உயரட்டும்னு சொல்லி தான் மந்திரிச்சோம். திருக்கொடி மேலே ஏறுதுன்னா இதனுடைய அடையாளம், அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய மனங்கள் மேல் நோக்கி, விண்ணகம் நோக்கி, கடவுளை நோக்கி, கடவுளுடைய எண்ணங்களை நோக்கி நாம் எழும்பன ஒழிய கீழ்த்தரமான, தவறான, போலியான, தேவையற்ற, உலகு சார்ந்த, இச்சை சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் மரித்து போகணும். அப்பொழுதுதான் இந்த திருக்கொடியேற்றத்திலிருந்து திருவிழா வரை உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் கைகூடும். இன்றைக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம். அப்ப கடவுளின் ஆசீர்வாதத்திலிருந்து என்னை பிரிக்கக்கூடிய விஷயம் எனக்கு என்ன? அதிகமாக நான் கோவப்படுறேன், அதிகமாக வெறுப்பை வெளிப்படுத்துகிறேன், அதிகமாக என் கணவரை நான் மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன், என் மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேன், இன்னுமாக என் சகோதர சகோதரி அன்பு செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்கிற அந்த மனதிலிருந்து விடுதலை பெறணும். அதுதான் ஆசீர்வாதம். பாருங்களே, 2 லேடிஸ் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் நின்றால் எதுக்கு நிற்பாங்க? பஸ்ஸுக்காக தானே. பஸ்ஸுக்காக நின்றுருக்காங்க. அப்போ ஒரு அம்மா சொல்லியிருக்கு, அம்மா நீ கையை காமிம்மா, அப்போ தான் நிப்பாட்டுவார். ஏன் உன் கை எங்கே போச்சுன்னு இருந்தாம்மா, நீ நீட்டு. இல்லை நீங்கள் நீட்டுங்கம்மா. நான் நீட்ட முடியாது, நீ வேணா நீட்டு அப்படின்ட்டு இருக்கு. அம்மா நான் சொல்கிறத கேளுங்க, நான் நீட்டுனா பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்? பஸ் ஓட்டிகிட்டு வர்றது என் வீட்டுக்காரரு. அந்த அளவுக்கு நான் கை நீட்டினா என் வீட்டுக்காரர் நிப்பாட்டாமல் போயிடுவார். அந்த அளவுக்கு இன்னைக்கு அப்படியே கொதிச்சு போய் குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு அன்பை பகிர முடியாமல் வாழக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ இவற்றை எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு நாம் விட்டு நாம் வாழணும். அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கொடியேற்றினோடனே காவி உடை போடுவாங்க. காவி உடை போடுறது எதுக்கு? உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும், உங்களை மாற்றிக்கொள்ளணும். அதிலும் குறிப்பாக எந்த மக்களுக்கு இந்த ஆலயத்தை ஆண்டவர் கொடுத்து நீங்கள் ஆசிரா இந்த ஆலயத்தை மாற்றணும் சொல்ல, நீங்கள் ஆண்டவருடைய காரியத்திலும் ஆண்டவருக்கான இந்த விஷயத்தில் ரொம்ப மும்மரமாக நிற்கணும். அதுதான் வந்து போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் மாறும். நமக்கு ஆசீர்வாதம். இது நம்ம ஊர் திருவிழான்னு சொல்லுவோம். ஊர் திருவிழாங்கிறது மற்றபடி கலெக்ட் பண்ணி நம்முடைய எல்லாத்தையும் நடத்துவது அல்ல.
ஆண்டவருடைய நம்பிக்கையில் நான் பலன் பெறணும், ஆண்டவர் விரும்புவது போல உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். அதுதான் ஆசீர்வாதம் என்பதை இன்றைக்கு இந்த நாள் நமக்கு தருகிறது. எனவே என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, ஆண்டவர் உங்கள் சார்பாக இருக்கிறார். அவர் இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டவாறு வாழ்வு பெறவும் வாழ்வை நிறைவாக பெறவும் வந்தார். லைஃப் இன் அபண்டன்ஸ், அதை முழுமையாய் கொடுக்க வந்திருக்கிறார். எனவே அவரை நம்புங்கள். அவர் விரும்புவது போல நம்முடைய மனதை கடவுள்பால் எழுப்பி உலகத்துடைய இச்சையிலிருந்து, உலகத்தினுடைய எல்லா பற்றுகளிலிருந்து நாம் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக வாழ வரம் கேட்போம். ஆண்டவர் தாமே வடது சின்னப்பரின் பரிந்துரையில் உங்களுக்கு நலம் செய்வாராக. ஆமேன். எழுத நிற்போம். நம்முடைய விசுவாச மன்றாட்டுக்களை ஒப்புக்கொடு. விசுவாச பிரமாணம், நம்பிக்கை அறிக்கையை நாம் பாடுவோம். பாவ மன்னிப்பின் பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவே. அவை உரைப்பது புனிதர்கள் உறவை உடலின் திருப்பாடல் 37:4-5 ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள், அவரையே நம்பியிரு, அவர் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நம் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு நம் மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் திருத்தந்தையிலேயோ ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினராகிய நாங்கள் அனைவரும் அச்சங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் கடவுள் இயேசுவை உயிர்ச்செல செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என துணிவுடன் எடுத்துரைத்த பேதுருவைப் போல உயிர்ப்பின் உயிருள்ள சாட்சிகளாகவும் துடிப்புள்ள திரு அவையாகவும் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடி. அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. கருணை கடலே எம் இறைவா, வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இக்காலகட்டத்தில் மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றன. எனவே கருணை கொண்டு வான்மழையை தந்து எங்கள் மனங்களையும் நிலத்தினையும் குளிர செய்யுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்றுத்தர வல்லவரான உயிர்த்த இயேசு உலகின் தலைவர்கள் அனைவரையும் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற
பாதாளங்களிலிருந்து தூக்கிவிட்டு போர்கள் இல்லா அமைதியான சூழலுக்கு அழைத்து செல்ல வேண்டுமென்றும் அனைத்து விதமான நெருக்கடிகளிலிருந்தும் இந்த உலகு விடுதலை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்கிற முதல் வாசகம் இயேசுவுக்கு மட்டுமல்லாது எங்களுக்கும் பொருந்தும் என்பதை உணர்ந்து மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்குகளிலும் இருந்து மரித்து போன அனைவர் மீதும் உலகின் பல்வேறு இடங்களில் நடந்து வருகிற போர்களாலும் தாக்குதல்களாலும் உயிரிழக்க நேரிடும் அனைவரின் மீதும் உமது உயிர்ப்பின் வல்லமை தங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. அனைவருக்கு மீட்பரான இறைவா, உம்மை இன்னும் கண்டடையாத மற்றும் உமது நற்செய்தியின் இனிமையை அறியாத மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் வாழ்வில் உண்மையான ஒளியை தேடவும் தூய ஆவியின் ஏவுதலால் உம்மை தங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டு உமது மந்தையில் இணையவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. எங்களை வாழ்விக்க உம்மையே உணவாக கொடுத்த இயேசுவே, திருப்பலியில் பங்கு கொள்ள வந்துள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உமது அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நல்லவரும் வல்லவரும் மாசற்றவரும் எங்களுக்காக மரித்து உயிர்த்து வாழ்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புமிக்கோரே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரின் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீங்கி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித வனத்து சின்னப்பரின் கொடியேற்ற நாளில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக
கொண்டிருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை புதிய ஆற்றல் பெறுகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வை நீங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பான எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் ஊக்கம் பெறவும் அருள்கிறேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்ற திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தை, இந்த நாளிலே திருப்பலிலே வேண்டிக் கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினரை கனிவோடு கண்ணோக்கும் ஆஸ்வதியும். அவருடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து அப்படி மனசின்னப்பர் வழியாக ஆஸ்வாதத்தை காணச் செய்வீராக. தந்தை, இந்த நாளிலே பலியிலே பங்கேற்று மன்றாடுகிற உமது அன்பு மக்களை நீ கண்ணோக்குவீராக. எளிய உள்ளம் கொண்டு எளிய நம்பிக்கை கொண்டு நாட்களிலே தொடர்ந்து தளத்திலே தங்கி மன்றாடப் போகிற ஒவ்வொரு அன்பு குடும்பங்களை ஆஸ்வதித்து எந்த வேண்டுதலுக்காக இந்த தளத்தில் தங்கியிருந்து ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ அந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் இப்படி மனசின்னப்பர் வழியாக நிறைவேற்றி கொடுப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்கிருந்த உயிரோடுமைகள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நிகழ்ந்து திருமுக ஒளியினுடைய ஏற்றுக்கொள்மைகள் அனைவரும் தயவாய் இரக்கமாய். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாதை எங்கள் பெரிய நாயகி, அவருடைய கணவரான யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் குறிப்பாக கொடுங்காவையில் புனித மனசின்னப்பருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து
பிரியர்களே, ஆண்டவருடைய இந்த நற்கருணை பிரசனத்திலே உங்களுக்காக சுகமளிக்கிற ஜெபம் பொழுது நாங்கள் ஏறெடுத்து குருக்கள் எல்லோரும் உங்களுக்காக செபிக்க இருக்கிறோம். இந்த இடத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆமேன். ஆண்டவருடைய உயிருள்ள பிரசனத்தை நான் நம்புகிறேன். ஆமேன். என் ஆண்டவர் உடலோடும் இரத்தத்தோடும் உண்மையாய் பிரசனமாகியிருக்கிறார். ஆமேன். என் ஆண்டவரால் எனக்கு சுகம் உண்டு. ஆண்டவரால் எனக்கு அற்புதம் உண்டு. ஆண்டவரால் எனக்கு விடுதலை உண்டு. ஆராதனை ஆராதனை என் இயேசுவே உமக்கு ஆராதனை. கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை என் இயேசுவே உமக்கு ஆராதனை. இந்த ஜெப வழிபாட்டில் நம்பிக்கையோடு நிற்கிற பிள்ளைகள் நிச்சயமாக இன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்கான அதிசயத்தை முன்குறிப்பார். ஒரு பிள்ளை கூட அவிசுவாசத்தோடு இருக்க வேண்டாம், நம்பிக்கையோடு வாருங்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய கட்டுக்கள், உங்களுடைய சோதனைகள் எல்லாம் மாறப்போகிறது. ஆராதனை ஆராதனை என் இயேசுவே உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை. நலம் தரும் தெய்வமே ஆராதனை. சொல்லுவோம். நற்கருணை நாதரே ஆராதனை. நலம் தரும் தெய்வமே ஆராதனை. எல்லோரும் சொல்லுங்க. ஆராதனை இயேசுவே உமக்கு ஆராதனை. மீண்டுமாக ஆராதனை ஆராதனை என் இயேசுவே உமக்கு ஆராதனை. கரம் அசைத்து சொல்லுவோம். ஆராதனை இயேசுவே ஆண்டவரே என் இயேசுவே உமக்கு ஆராதனை. சிலுவையில் மீட்டவரே ஆராதனை. சிறுமைகள் ஏற்றவரே ஆராதனை. சொல்லுவோம். சிலுவையில் மீட்டவரே ஆராதனை. சிறுமைகள் ஏற்றவரே ஆராதனை. ஆராதனை 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 என் இயேசுவே உமக்கு ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆறுதல் தருபவரே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆறுதல் தருபவரே நம்பிக்கையோட எல்லாரும் ஆராதனை ஆராதனை என் இயேசுவே உமக்கு ஆராதனை. சுகம் தருபவரே ஆராதனை. நலம் தருபவரே ஆராதனை. சுகம் தருபவரே ஆராதனை. நலம் தருபவரே ஆராதனை. நம்பிக்கையோட ஆராதனை ஆராதனை என் இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவே உமக்கு ஆராதனை. அப்படியே உச்சந்தலையில் இரு கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு என்ற ஆறுதலின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். நம்பிக்கை நாமத்தை எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் இயேசுவேன்னு சொல்லுங்க. வடத்து சின்னப்பர் இதோ உங்கள் மத்தியிலே வந்து உங்கள் பரிந்துரையை பெற்றுக்கொண்டு இயேசுவிட ஒப்படைக்க போகிறார். இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே
உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், சுதிகளை ஏறெடுக்கிறேன் அப்பா. எண்ணற்ற பிள்ளைகளை இந்த இடத்துல சுகம் கொடுத்து நீ நடத்தி இருக்கிறீரே. எண்ணற்ற பிள்ளைகளுக்கு வாழ்வு இந்த இடத்துல கிடைத்திருக்கிறது. எண்ணற்ற பிள்ளைகள் சாத்தானின் அந்தகார கட்டுக்களில் இருந்து இந்த இடத்துல விடுதலை பெற்றிருக்கிறார்களே. இதோ உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே திரு உடல் திரு ரத்தம் என் பிள்ளைகள் மீது தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளையும் சுகம் பலன் அடைவார்களாக. என் பிள்ளைகளுடைய காயங்கள் ஆற்றப்படுவதாக. கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. வேதனைகள் மாறுவதாக. மன சஞ்சலங்கள் விலகுவதாக. மன போராட்டங்கள் விலகுவதாக. ஆண்டவரே நெருக்கடிகள் மாறுவதாக. விடுதலை அடைவார்களாக. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை செல்லட்டும் தகப்பனே. வியாதிஸ்தர்கள் சுகம் அடைவார்களாக. தீராத வியாதிஸ்தர்கள் சுகம் அடைவார்களாக. உடம்பு முழுவதும் உம்முடைய பரிசுத்த ஆளுகைக்குள் வருவதாக. இயேசுவின் காயங்களால் சுகம் அடைவார்களாக. உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு உறுப்பிலும் தங்கி ஆண்டவரை சுகவீனமான உறுப்புகள் சுகம் அடைவதாக. இயேசுவே தீராத வியாதிகள் ஆகிய ஆண்டவரை கேன்சர் வியாதிகள், ஆண்டவரை நீரழிவு வியாதிகள், ஆண்டவரை இதய வியாதிகள், நுரையீரல் வியாதிகள், சிறுநீரக வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. குடல் பிரச்சனைகள் மாறுவதாக. தோல் வியாதிகள் மாறுவதாக. நரம்பு வியாதிகள் மாறுவதாக. சுவாச பிரச்சனைகள் சுகம் அடைவதாக. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வல்லமை இதோ என் பிள்ளைகள் மீது இறங்குவதற்காய் நன்றி. நீண்ட நாள் தடைகளாக இருக்கக்கூடிய சாத்தானின் சோதனையினால் நீண்ட நாள் தடைகளாகிய திருமண தடைகள், வேலை வாய்ப்பு தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், தொழில் சார்ந்த தடைகள், என் பிள்ளைகள் முயற்சிக்கிற முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள், எதிர்கால தடைகள், சுபகாரிய தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இதோ முற்றிலும் விலகுவதாக. என் பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கை கிடைப்பதாக. இந்த இடத்துல என் பிள்ளைகள் வேண்டுதல் வைத்திருக்கிற பிள்ளைகள் நிறைவடைவார்களாக. முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. சத்துருக்களின் போராட்டங்களை ஆண்டவரே விரட்டுவதற்காய் நன்றி. சாத்தானின் அந்தகாரங்கள் முறிக்கப்படுவதற்காய் நன்றி. சோதிக்கிற சாத்தான் என் பிள்ளைகள் வீட்டை நில புலன்களை விட்டு வெளியேறுவ ஆண்டவரை கட்டளை இடுவதற்காய் நன்றி. பரிபூர்ண சமாதானம், மகிழ்ச்சி ஆண்டவரை என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும். உமையை நம்புகிறோம், உமையை அன்பு செய்கிறோம், உமையை ஆராதித்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு புதிய காரியம் செய்வார். நான் நம்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்மையை நம்பி வாழக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையை வேளையில் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆன்மாவை காத்திரு மறுமருந்தாட அருள் புரிவின் ஆண்டவரின் தேவனை நான் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. இப்பொழுது வழங்கும் இந்த திவ்ய நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிற மதத்தினர் தயவு கூர்ந்து திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டாம். வனசினப்பிடத்தில் மன்றாடுங்கள், நிறைய ஆசீரும் அருளும் நிரம்ப கிடைக்கும். திவ்ய நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. வனசினப்பரை நோக்கி மன்றாட்டு, வனசினப்பரை நோக்கி மன்றாட்டு இருக்கான். அன்பிக்கினியவர்களே, நாம் சிறப்பாக இந்த நம்முடைய பாதுகாவலப்படை வனசினப்பருடைய
திருவிழாவை கொடியேற்றத்தோடு இந்த திருப்பலியை மகிமையோடு நாம் பங்கேற்று நாம் தொடங்கியிருக்கிறோம். இறைவன் தொடர்ந்து அவருடைய பராமரிப்பில் எந்நாளும் வழிநடத்திட இறைவன் திருவுளம் கொள்வாராக. நாளிலே சிறப்பாக திருப்பலியை தலைமையேற்று அழகான மறைவுரை வழங்கி பக்தி நிறைந்த இதயத்தோடு ஜெப உணர்வோடு நம் எல்லோரையும் ஜெபிக்க தூண்டி ஆண்டவர் நமக்கு வியத்தகு செயல்களை நமக்கு செய்வார், பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் என்று சொல்லி அழகாக அந்த சிந்தனையில் குறிப்பாக இறைவனுடைய பராமரிப்பில் புனித வனசினப்பர் எந்தளவுக்கு தன்னையே கரைத்து கொண்டாரோ அந்த ஆழமான அனுபவத்துக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அதை சிந்தனை மையமாக வைத்து மறைவுரை வழங்கி நமக்காக ஜெபித்து நம்முடைய பாசமீந்த தந்தை ஆரோன் நமக்கு நன்கு அறிமுகமானவர். பல நேரங்களிலே பல திருவிழாக்களிலே சிறப்பாக கடந்த ஆண்டிலும் கொடியேற்ற நிகழ்விலும் தந்தை அவர்கள்தான் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே வருக வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுத்த பொழுது அன்போடும் பாசத்தோடும் ஏற்றுக்கொண்டு சிறப்பான விதத்தில் நாளில் வருகை புரிந்து பல பணிகள் இருந்தாலும் அந்த பணிகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த தளத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தினை ஆழமான அர்த்தமுள்ள விதத்தில் பகிர்ந்து கொண்டு நமக்கு ஜெபித்த தந்தை அவர்களுக்கு, ஆரோன் தந்தை அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். மேலும் இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் ஒரு இறைவாக்கினர் போல வருகை தந்து அழகாக நமக்காக ஜெபித்த நம்முடைய பாசமிகு தந்தை ஜஸ்டின் சிறப்பாக அவருடைய பணி சிறக்கணும். ஆழமாக நமக்காக திருப்பலியிலே தந்தை அவர்கள் ஜெபித்தார்கள். நிச்சயமாக புனித வனசினப்பரோடு நெருங்கிய தொடர்பு தந்தையுடைய குடும்பத்திற்கு இருக்கும் என்று நம்புகிறேன். நிறையா உண்டு என்று சொல்லுகிறார். நிச்சயமாக அது இல்லைன்னா அவ்வளோ தூரம் கடந்து அவர்களால் வர முடியாது. முத்துச்செல்லபுரம் எங்கே இருக்குது? முத்துச்செயபுரம் எங்கே இருக்குது? முத்து விஜயபுரம் எங்கே இருக்குது? பரமக்குடி தாண்டி உள்ள புஷ்பவனம் பக்கத்தில் இருக்குது, திருவரங்கம் பக்கத்தில் இருக்குது. இந்த திருத்தலத்தோடு இணைக்கப்பெற்ற மக்கள் அகில உலகத்தில் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த திருத்தலம் அடுத்த கட்ட நிலைக்கு கடந்து போக போகிறது. ஆழமாக இந்த விலாகம் சூப்பர் அப்படி ஜம்முன்னு அப்படியே மகிமை மிக்கதாக மாற்றப் போகிறோம். அழகாக ஒரு புதிய திருத்தல ஆலயம் கட்டப்போகிறோம். அழகாக சுற்றுச்சுவர் எழுப்பப் போகிறோம். நல்லா மரம் செடி கொடிகள் வைத்து இந்த தளத்திலே வந்தவுடனே மகிமை பிரகாசம் சொல்லிக்கணும். எனவே அப்படிப்பட்ட பணிகளை நாம் மேற்கொள்ளப் போகிறோம். எனவே தந்தை அவர்கள் இந்த நாளில் வருகை புரிந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே தந்தை ஜஸ்டின் அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். அவருடைய பணி சிறக்கணும். தொடர்ந்து இந்த திருத்தலத்திற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் தந்தை அவர்கள் அந்த குடும்பம் செய்யும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து அவரிடத்தில் நம்ம என்ன செய்யலாம்? உடைய வனசினப்பருக்காக அவரிடத்தில் உதவிகள் கேட்கலாம். சோறா கையில் தட்டலாமா? வாழ்த்துக்கள். அதே போல் இந்த நாளில் சிறப்பாக வருகை தந்த நம்முடைய அருள் சகோதரி அவருடைய உடன்பிறப்பு என்று நினைக்கிறேன். அப்படித்தானா? எங்கே இருக்காங்க சகோதரி சாந்தி? சரி, ஓகே, அழகு. பெஸ்விடி அவங்களும் வந்து ஹோலி ஸ்பிரிட்டா? சரி, அழகு. அதே போல் நம்முடைய அருள் சகோதரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நம்முடைய அழகான நம்முடைய பங்கிலை பணியாற்றக்கூடிய அருள் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். எனவே ஜோரா கரங்களை தட்டி அவர்களுக்கும் நம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நாட்களில் வெளியூரிலிருந்து வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். தொடர்ந்து நம்ம நாட்களிலே நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் பயணிப்போம். ஒவ்வொரு நம்ம நாள் இறுதியிலும் சின்ன ஒரு நற்கருணை ஆராதனை ஆசிர் இருக்கும். சரிங்களா? ரொம்ப நேரம் எடுக்காது, சின்ன ஒரு ஆசிர் இருக்கும். அதனை தொடர்ந்து நம்ம அப்படியே பயணிக்கலாம், இல்லத்திற்கு நாம் செல்லலாம். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில் சிறப்பாக நாம் இந்த திருத்தலத்திலே தங்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, திருத்தலத்திலே வந்து ஜெபிக்கக்கூடிய மக்களுக்கு தயவு கூர்ந்து விலாகத்தை என்ன செய்யணும்? சுத்தமாக வைத்து கொள்ளும். குறிப்பாக எதை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும்? பாத்ரூம். சரிங்களா?
இப்போ கழுவுவதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம போனால் சுத்தமாக வைத்து விட்டு வரோம். அங்கங்கே என்ன செஞ்சிடக்கூடாது, வேஸ்ட்டுகளை போடக்கூடாது, தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. போன தடவை தியானத்தில் அப்படிப்பட்ட நிறைய அனுபவங்கள் பகிர்ந்து கொண்டார்கள், சொன்னார்கள். அதை அப்படி செய்ய வேணாம். என்ன தொட்டி இருக்கோ, குப்பை தொட்டி இருந்தால் அதில் என்ன செய்யணும், அவங்களுடைய வேஸ்ட்டான பொருட்கள் இருக்குமேன்னு சொன்னால் அங்கே போட்டுரும். தயவுசெய்து அங்கங்கே போடாதீங்க, சுத்தம் செய்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதனால் தயவு கூர்ந்து அதை பொறுப்பெடுத்து நீங்கள் அந்த பணியிலே கவனமாக இருக்க அன்போடு வேண்டுகிறேன். பொது இடம், பொது கழிப்பிடம், தனி இல்லை, எல்லாரும் மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம். எனவே அதை சுத்தமாக தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு. அதேபோல் உலகத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு நாம் சிறப்பு செய்வோம். இந்த நாளிலே இந்த மாஸ் புக்கு ஸ்டாண்டு வாங்கி கொடுத்த செங்கோல் அம்மளி புஷ்ப குடும்பத்திற்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தொடர்ந்து நாம் இறைவனோடு இணைந்து பயணிப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். வருகிற வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி மாலையில் சிறப்பானது. ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலி நடக்கும், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை சிறப்பாக அந்த நவநாளிலே பௌர்ணமி வருவதனால ஒரு சிறப்பு செய்யலாம் என்று சொல்லி அந்த நாளிலே நாம் முழு இரவு ஜெபமாக, பௌர்ணமி ஜெபமாக ஜெபிக்க இருக்கிறோம். எனவே யாரெல்லாம் வெளியூரில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்களை வந்து என்ன செய்யலாம், பங்கு பெறலாம். நோயாளிகள், பிள்ளைசூனிய கட்டுகளால் கட்டுப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடியவர்கள் ஏராளமான வந்து பங்கெடுத்து அதில் பயணிப்போம். தொடர்ந்து புனித வனசனப்படி பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். நன்றி. புனித வனசனப்படி நோக்கி மன்றாட்டு ஜெபம். தென்றல் தவழும் பசுமை நிறைந்த கொடுங்காவையில் சோலைவனத்தின் அரியணையாம் இத்திருக்கோவிலில் எழுந்தருள் இருக்கும் வனத்து சின்னப்பரே, மூவைந்து அகவையில் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு தன்னையே இறைவனுக்கு முழுவதும் அர்ப்பணித்தவரே, மண்ணகத்து சொத்து எல்லாம் அழிந்து போகும், விண்ணகத்து சொத்தே நிலையானது என நினைத்து கானகம் சென்ற தவ முனிவரே, நீரும் பேரிச்சாம்பளமும் மட்டுமே உணவாக உண்டு வாழ்ந்த மா முனிவரே, பேய்களின் கொட்டத்தை சிலுவை அடையாளத்தால் அடக்கிய மா தவசியே, அரை அப்பத்தை உண்டே தம் வாழ்நாளை கழித்த முதல் வனவாசியே, உன் தியானமும் தவமும் ஜபமும் இறைமகன் இயேசு ஒருவரால் அறிய பெற்றவரான மகா புனிதரே, உமது தவ வலிமையை கண்டு பாவித்து தன்னை தாழ்த்திய புனித வனத்து அந்தோணியாரின் உள்ளம் கவர்ந்த புனிதரே, புனித அத்தனாசியார் தந்த அன்பளிப்பு கம்பளி போர்வையை அந்தோணியாரால் பொருத்தப்பட்ட தவ செல்வரே, சிங்கங்கள் குளிதோண்ட நல்லடக்கம் பெற்றவரான புனிதரே, உம் திருவடி அண்டி நாடி தேடி வந்து நிற்கும் உம் அடியார்களை கண்ணோக்கி பாரும் பேய்களை ஓட்டுகிறவரே, கால்நடைகளின் பாதுகாவலரே, நோய் நடுகளில் சிறப்பாக தொற்று நோயிலிருந்து விடுதலை அளிப்பவரே, சுனாமி பஞ்சம் போன்ற இயற்கை இடைபாடுகளிலிருந்து காப்பவரே, கவலையுடன் உம்மிடம் வருவோருக்கு ஆறுதலே, துன்புறும் மக்களின் மகிழ்ச்சியே, வெறுப்பு, மன்னிப்பின்மை, பொறாமை, வீண் கர்வம், கோபம் போன்ற தீய நாட்டங்களிலிருந்து எங்களை தேற்றி ஆற்றல் படுத்தும் ஆன்மீக மருத்துவரே, பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு உம் திருமுகம் நோக்கி வந்து இறந்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களின் பாதுகாவலரே, எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்க உம்மை தேடி நாடி உம் திருவடிகளில் வந்து உருக்கத்தோடு நிற்கும் எங்கள் வேண்டுதல்களை கனிவாய் செவிசாய்த்து அன்னை மரியாளிடமும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடமும் பரிந்துரை செய்து எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, கருணை கடலே, முதல் வனவாசியாம் இத்திருத்தல புனித வனத்து சின்னப்பரை வணங்கி அவரின் பரிந்துரையால் அருள் வளங்களை பெற இதோ இத்திருத்தலம் வந்துள்ள திரு பயணிகளாக எங்களது தேவைகளை இரக்கமுடன் எங்களுக்கு தயவாய் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமேன். அழகாக திருப்பயணிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு போட்டி. புனித வனசின்னப்பருக்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். யார் நல்ல முறையில் எழுதி ஒரு 25 லைன் பேப்பரில் சிறப்பாக யார் எழுதுகிறார்களோ
ஞாயிற்றுக்கிழமைக்குள் நீங்கள் கொடுக்கணும். வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள் எழுதி ஜெப உணர்வோடு நீங்கள் எழுதி ஒப்படைத்து கொடுக்கணும். எந்த ஜெபம் சிறப்பாக இருக்கிறதோ அவர்களுக்கு திருவிழாவின் பொழுது பரிசுகள் வழங்கப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியுதா? உன்னை வண்ணசினப்பர் நோக்கி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்கள் அழகாக எழுதி ஜெப உணர்வோடு எழுதி ஒரு 25 லைன் இருக்கணும். எழுதி அதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நீங்கள் ஒப்படைப்பீர்கள்னு சொன்னால் எது சிறப்பாக இருக்கிறதோ அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித வனத்து சின்னப்பர் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருள் அடையாளத்தால் ஊற்றம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்று மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பிலும் வனத்து சின்னப்பரின் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக